Praise the Lord. Our daily bread. Luke chapter 3, verse 5. Every valley will be filled, every mountain and hill will be brought low. The crooked will become straight, and the rough ways smooth. O Almighty God, thank you for giving this wonderful verse. May your presence shower on us. O Lord, by your coming, the hearts and hunger of the poor will be filled with your mercy. All the poor who do not seek the welfare of others will be brought down to the ground level. Justice, order, law, which are crooked, will be straightened. Our coarse thoughts, words, and action will be leveled. Therefore, Lord, have mercy on your children who are waiting for your second coming, and bless us to be ready and receive your blessings until you come. We ask this in the name of Jesus Christ. Amen. அன்றாட உணவு. லூக்கா அதிகாரம் 3 இறை வார்த்தை 5. பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே இந்த இறை மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இறைவா, உமது வருகையால் ஏழைகளின் உள்ளமும் பசியும் உமது இரக்கத்தால் நிரப்பப்படும். பிறர் நலம் நாடாத செல்வர்கள் யாவரும் தரைமட்டம் வரை தாழ்த்த பெறுவர். கோணலாக இருக்கும் நீதி, ஒழுங்குமுறை, சட்டம் ஆகியன நேராக்கப்படும். கரடு முரடாக இருக்கும் எங்களது சிந்தனை, சொல், செயல் ஆகியன சமதளமாக்கப்படும். எனவே இறைவா, உமது இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் உமது பிள்ளைகள் மேல் இரக்கம் வைத்து நீர் வரும் வரை ஆயத்தமாக இருந்து உமது ஆசீரை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதியும். ஆமீன். அன்னன்னுள்ள போஜனம். லூகா 3 அத்தியாயம் 5 வாக்கியம். அவன்றே பாத நேரையாக்குவேன், தாழ்வரகள் நிகழ்த்தப்படும், குன்னும் மலையும் நிரத்தப்படும், வளைஞ்ச வழிகள் நேரையாக்கப்படும், பருப்பறுத்தவ மிருதுவாக்கப்படும். தெய்வமே, அங்குடைய வரவில் அங்கு தாழ்வரகள் நிகழ்த்துகையும் பணமுள்ளவர் இல்லாதவர் என்ன பேதமன்யே എല്ലാവരും ഒരുപോലെയാക്കപ്പെടും. പാപമായ ഞങ്ങളുടെ ചിന്തകളും വാക്കുകളും പ്രവർത്തനങ്ങളും ഞങ്ങളുടെ കുറുക്ക് വഴികളും വഴങ്ങിയ വലികളും നേരെയാക്കപ്പെടും. അങ്ങയുടെ രണ്ടാം വരവിനായി ഞങ്ങളെ ഒരുക്കണമേ, ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമേ. ആമേൻ.